போகிறதுக்காக பாருங்கள். வந்து நல்லா டேஸ்டான சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சமையல் செய்ய எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊருக்கு தாங்க போக போகிறோம். பண்டிகைக்காக பெரியநாத்தனார் ஊருக்கு போகிறோங்க. ஊருக்கு போய் என்னென்ன அலப்புறம் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் மட்டும் போகிறது இல்லாமல் நம்ம குட்டிஸோடு சேர்ந்து போகிறதுனால ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க. வாங்க இப்போ போகலாம். நம்ம ஊருக்கு போகிறதுக்காக பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோங்க. காரில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி, அதுக்கப்புறமா குட்டீஸ் தேவையான பொருள், சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா துணியும் இந்த பையில் இருக்குதுங்க. அடுத்ததாக ஆடும் இருக்குது. ஆடும் வாங்கியாச்சு. இப்போ வாங்க போகலாம். கார் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்கு போகிறதுக்காக பாருங்கள். இந்த காரில் தான் போக போகிறோம் குட்டீஸோடு சேர்த்து. எதில் போக போகிறோம்? நாம் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. நம்ம ஈவினிங் போல் தாங்க கிளம்புறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஈவினிங் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க குட்டீஸோடு சேர்ந்து போகிறதுனால. நாம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா காடு மலைகள் தாங்க இருக்க போகுது. எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். காடு மலைகள் தாண்டி போயிட்டே இருக்கோம். பண்டிகைக்கு கோயில் வந்துச்சு. இப்பதான் சூரியனை உதிச்சிருக்குல்ல மாதிரி போகுது. இப்ப டைம் என்ன? 5 மணி. மதியானமே முடிஞ்சிட்டு இருக்குது. 5:38. கோயில் வந்து விட்டது. இங்கே தாண்டா ஒன்று கவி ஆடு வெட்டுறதுக்கு பொம்மைலாம் போய் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், காரத்தூள், இது வந்து தேங்காய், தக்காளி, வெங்காயம். என்னது வருதா? பெரியம்மா சொல்லு. பிரியாணி ரெடி பண்ணி அது தட்டு சொன்னேன். இதெல்லாம் வேணாம். இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. வெங்காயம் தக்காளியில் கை வச்சு குட்டிட்டே வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி பார்த்தீங்கன்னா 3 கிலோ கறி. அரிசி பார்த்தீங்கன்னா 100 அரிசி வந்து அரிசி ஊற வச்சாச்சு. இப்போ பிரியாணி செய்யலாம். அம்மா பார்த்துட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் பார்க்கலாம். ரம்யா இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போது வாங்கி வந்தாச்சு. பிரியாணி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயில் பிரியாணி மசாலா, இது கூடவே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கோங்க. லைட் பிரியாணி வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வந்துட்டோம். கொஞ்சம் அங்கே நில்ல மேலே. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா அடிக்கும்.
இன்றைக்கி டேஸ்டான சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1 பேக்கெட் அளவுக்கு கடையில் வாங்கினா பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக 1.5 கிலோ அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எப்பயும் பிரியாணி செய்கிற மாதிரி தாங்க செய்கிறோம். சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி போட்டதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க. டேஸ்ட் பார்த்துட்டு வேணுன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சேர்த்துக்கலாங்க. லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கறி சேர்த்துக்க போகிறோம். கறி பார்த்திங்கன்னா நம்ம வரும்போதே வாங்கிட்டு வந்தாச்சு. கறியை பார்த்திங்கன்னா உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த கறியை வந்து இந்த பிரியாணி வதங்கத்திலே சேர்த்துடலாங்க. போட்டுக்கலாம். கறி பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா அலசி வச்சுருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து புதினா சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவரே ரொம்பவே நல்லா இருக்குங்க. 2 கிலோ தான் சரி. ஒரு பெரிய கப்பால் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரிசி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் கப்பில் போட்டு அளந்து தாங்க சேர்த்துருந்தேன். அம்மா பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கிறாங்கங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. அம்மா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்குவாங்க. அதோடய கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டும், மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு கொஞ்ச நேரத்தில் அப்புறம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். அரிசி போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா டம் போட்டு சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடிங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. குட்டீஸோடு சேர்ந்து சூப்பராக வந்து பிரியாணி என்ஜாய் பண்ண வேண்டியது தான். சீரக சம்பா அரிசியில் செஞ்சதுனால பார்த்திங்கன்னா இன்னுமே மனமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுட்டு சொல்லுங்கள். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அதனால குட்டீஸ்க்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழை இலையை போட்டுட்டு பிரியாணி ரெடி இல்லையா, அது அடுத்ததாக போட்டு சாப்பிட வேண்டியது தான். நாங்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோங்க, அதோடு வச்சு பிரியாணி வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. குட்டீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்தடுத்து என்னென்ன வேலை செய்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்களும் வாங்க எங்களோட சேர்ந்து சிக்கன் பிரியாணியும் ஆனியனும் வச்சு சாப்பிட்லாங்க. அடுத்ததாக வாங்க மாவிளக்கு செய்யலாங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆடு வெட்ட போகிறோம். அதனால பார்த்திங்கன்னா மாவிளக்கு செஞ்சு எடுத்துன்னு போனோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அம்மா பார்த்திங்கன்னா பாகுப்பதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிட்டதுக்கப்புறமா பச்சரிசி மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க. அதில் பார்த்திங்கன்னா மாவிளக்கு பிடிக்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா மாவு போடுறேன், அம்மா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கட்டிப்படாமல் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் பார்த்திங்கன்னா மாவிளக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நல்லா தட்டி எடுத்தால் சூப்பரான மாவிளக்கு வந்து ரெடிங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது சாமிக்கு படைச்சிட்டு நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேங்காய் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான மாவிளக்கு ரெடி. எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பண்டகை வச்சா இது போல் தாங்க செய்வோம். உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கணும். அவ்வளோதான். நாளைக்கு பொட்டு வச்சு எடுத்து போய் சாமிக்கு படிக்க வேண்டியது தான். விடியற்காலை வந்தாச்சு. காலை
காலையிலே பார்த்தீங்கன்னா அம்மா சூப்பராக வந்து விளக்கு மாவில் தட்டி சூப்பராக பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ஒரு சீப்பாக வச்சுக்கணுங்க. அது விளக்கு மாவு பார்த்தீங்கன்னா 3 விளக்கு இருக்கணுங்க. பாருங்கள் 2 விளக்காக கம்மச்சிருந்தது. அப்புறமா கற்பூரம், ஊதுபத்தி, பூ, பழம், அதுக்கப்புறமா பூ, மாம்பழம் இருக்குதுங்க. இந்த மாம்பழம் தான் வைக்கணும். இதெல்லாம் வச்சு அம்மா சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போது கோயிலுக்கு போயிட்டு ஆடு வாங்கியாச்சுங்க. வெளியே இருக்குது. ஆடு வெட்டிட்டு சாமி கும்பிட போகிறோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றத பார்த்திங்கன்னா அடுத்து வர வீடியோவில் பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 போடுறாங்க. இதுவே பார்த்திங்கன்னா வீடியோ வந்து லாங்காக போயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா 2-3 வீடியோவாக போட போகிறாங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.